சேலம் பேருந்து நிலையம் அருகே மின்சாதன பொருட்கள் விற்பனையகம் என்ற பெயரில் திருட்டு விசிடி தயாரிக்கும் குடோன் கண்டறியப்பட்டு நடிகர் ரமணா மற்றும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது நடிகர் ரமணாவுடன் நமது செய்தியாளர் மோகன்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருட்டு விசிடி தயாரித்து விற்பனை செய்து வரும் இந்த கிடங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா பல லட்சக்கணக்கான சிடிஸ் இங்கே தொழிற்சாலை போல நடத்தி இங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வின் மூலமாக தொடர்ச்சியாக இதுபோன்று குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் தற்பொழுது திரைப்படத்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆய்வுல ஈடுபட்டிருக்க திரைப்பட நடிகர் ரமணாவோட நம்ம இப்ப பேசுவோம். சார், இப்ப இந்த ஆய்வு எதற்காக மேற்கொண்டீங்க? என்ன புகார் வந்தது நமக்கு? இது வந்து ஸ்டேட் ஃபுல்லா நடிகர் சங்கம் எல்லா ஆக்டர்ஸும் இறங்கி பண்ண போறாங்க. இது இப்போ மதுரையில் ஆல்ரெடி ஒரு இடத்த ஒரு ஃபேக்டரியை சீஸ் பண்ணி அங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் டிவிடி 10 டிவிடி ரைட்டர்ஸ் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பிடிச்சிட்டு வந்தோம். இப்போ சேலம்ல எங்க ஆளுங்க எல்லாருமே இதுல ஒர்க் பண்றாங்க. விஷாலோட ரசிகர் மன்றம், கார்த்தி ரசிகர் மன்றம், இங்க எல்லா ஆர்டிஸ்டோட எங்க எல்லாரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே எங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கெங்க இந்த மாதிரி பெரிய இது பெரிய கோடவுன். இது கடை கிடையாது, இது கோடவுன். பின்னாடி பாருங்க, இவ்வளோ இது வச்சிருக்காரு. ரேப்பர்ஸ்லாம் லட்சக்கணக்கில் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ வந்த படங்கள், இனிமே வரப்போற படங்களுக்கும் ரேப்பர்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ டிவிடி கையும் களமா பிடிச்சிருக்கோம். இப்போ 24 டிவிடி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குங்க. ஸோ எங்களுக்கு வந்த தகவல் பிரகாரம் இவங்களோட இடம் இன்னொன்னு இருக்கு இது பக்கத்துலேயே, அதுக்கும் போறோம். அங்கேயும் இப்போ ரைட் போயிட்டு இருக்கு சைமல்டேனியஸா, அங்கேயும் போயிருவோம் இப்போ.